ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாட போகிறோன்னா ஒன் டேப் தான். ஸோ நம்ம ஹைப்பர் ஷாட் விளையாடி நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்போம், நல்ல ரெஸ்பான்ஸு. பார்த்தீங்கன்னா லைக்லாம் போட்டிருந்தீங்க, ரொம்ப நன்றி. பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு ஹைப்பர் ஷாட் மாதிரி போட்டு டடன்னு அடிக்கிறது கிடையாது. எப்படின்னா ஒரு புல்லட் நம்ம மேலே பட்டுச்சுனாலே காலி. இந்த மாதிரி தான் இந்த கேம் போவோம். ஸோ வீடியோ பார்க்குறோம், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போவோம். ஓகே, இவனை போட்டு தெரியலாங்க. இந்த மாதிரி தான் போட்டு தள்ளினாங்க, ஒரே அடி செத்துறானுங்க பாருங்கள். நம்மளும் ஒரு புல்லட் போயிடுச்சுனாலே காலி ஆகிடுவோம், ரைஃபிள் வச்சு, புரிஞ்சுதா? அதே வந்து பிஸ்டல் வச்சு வச்சா 2 அடியில் காலி ஆகிடுவோம். அதுதான் கேம். இவனை சுடலான்னு பார்த்தேன், தப்பிச்சிட்டான். ஆனால் நம்ம விடுவோமா? கொண்டுட்டோம், குறுக்கில் வந்துட்டான் பாருங்க. இவனை கொள்றேன் இருங்க, அப்படியே பின்னாடி போய் தப்பிச்சிட்டேடா. ஐயோ, முதல் தரம் நம்ம சேர்த்துருக்கோம். ஏன்னா நம்ம செகண்ட் ப்ளேஸ் வந்துட்டோம். இவனை எப்படா போகிறது? இவன் தாங்க எனக்கு தலைவலி. இவனை எப்படா போகிறது? இவனை ட்ரை பண்ணிட்டேன். போடு, வாங்கிக்கோ. கைஸ், இந்த மாதிரி பக்கத்தில் வந்தால் கன் வச்சு சுட பார்க்காதீங்க. இவன் மாட்டினான் பாருங்க. ஸோ இதுக்கு அவன் பின்னாடி இந்த அவனை சுட்டான். ஓ கைஸ், கமெண்ட்ரி பண்ணின்னு இருக்கிறேன் கைஸ். கமெண்ட்ரி மாதிரி தான் இது. நான் விளையாண்டு நானே கமெண்ட்ரி பண்ணிருக்கிற மாதிரி தான். நான் டப்பிங் கொடுத்துட்ருக்கேன். ஸோ குறுக்கில் வந்தால் இப்படி போட்டுருங்க. அவங்களாம் வந்து நம்மளுக்கு ஓசிக்கல், புரியுதா? ஏஎஃப்கே போயிருந்தேன் இந்த டைமில். இவனுங்கன்னா சண்டை போட்டுக்கிறாங்க கைஸ். இதில் சில பாட்ஸும் இருக்குது, குயிக் பூம்ஸ்ன்னு இருக்குதுல்ல, அதெல்லாம் பாட்டு தான். நான் பாட்டில் என்னன்னு சொல்கிறேன், ரோபோட்ஸ், புரிஞ்சுதா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சார்ட்டில் காமிக்கிற பிளேயர்ஸ் மற்றவங்கள தவிர மீதி எல்லாருமே பாட் தான் உள்ளே இருக்கிறாங்க. சும்மா அவங்க கேம் இன்ட்ரெஸ்டிங் ஆகிறதுக்கு இருக்காங்க. ஸோ அவங்கள வச்சு நீங்கள் பாயிண்ட்ஸ் கிரெயின் பண்ணலாம். மேக்ஸிமம் எல்லோரும் அவங்கள வச்சு தான் பாயிண்ட்ஸ் கிரெயின் பண்ணுவாங்க. அவனுங்க வந்து குறுக்கில் வருவானுங்க. நீங்கள் வந்து பிகினராக இருந்தால் அந்த பாட்ஸ் அடித்து பாயிண்ட் ஏற்ற பாருங்கள். இல்லை நான் கொஞ்சம் ப்ரோனா இவனுங்க குறுக்கில் வந்தால் மட்டும் அடிங்க, மற்றபடி நார்மல் பிளேயர்ஸ் போய் அடிக்க பாருங்கள். அப்போ அதுதான் கெத்து. பார்த்தீங்கன்னா குறுக்கில் வந்தானா இப்படி அடிச்சிட்டேன். இதுமாதிரி இவன் பாட்டுங்க, ஏன்னா இவன் பாட்டு. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாரு தம்ப்நெயில் எப்படி ரெடி பண்ணுறீங்க. நான் ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு இந்த மாதிரி வேறு என்ன யூடியூபர்ஸ் போட்டிருப்பாங்க, அதை எடுத்து நம்மளுடைய ஐடியோட இது கொடுத்து ஜெமினியில் கொடுத்தீங்கன்னா அதை ரெடி பண்ணி கொடுத்துரும். இல்லை அப்படி நம்மளுக்கு டவுன்லோட் பண்ண முடியலன்னா அது சம்மந்தமான அந்த கேம் சம்மந்தமான பிக்சர்ஸ்லாம் கூகுள்லேருந்து எடுத்துருவேன். கூகுள்லேருந்து எடுத்து ஜெமினி கிட்ட கொடுத்து தம்ப்நெயில் ரெடி பண்ணி தான் சொல்லிடுவேன். இந்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? நான் கூட ருத்தேஷ் தமிழ் கேமிங் சேனலுக்கும், ருத்தேஷ் தமிழ் கேமிங் 2.2 சேனலுக்கு தம்ப்நெயில் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த ரெட் கலரில் காட்டினா அவனுங்கன்னு அர்த்தம். நம்ம செத்ததுக்கப்புறம் நம்மளை கொண்டவங்களை முதல் தடவை கொண்டா அது ரிவெஞ்சுன்னு அர்த்தம். இவனை கொல்லலான்னு பார்த்தேன். வாட தம்பி அட எங்களுக்கும் அவனுக்கு தான்டா போட்டி கைஸ். நம்ம தான் இப்போ ஃபஸ்ட்டில் இருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் அவனுக்கும் ஒரு பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸில் எப்போவுமே போய்ட்டுருக்கு. இந்த ஆளுக்கு 2 ரன் போட்டு சேர்த்துக்கணும். அந்த கோக்கு இருக்காங்களே, இவன் ஓவராக பண்ணிட்டுருக்கான். கிட்டு போடு, யாரா நீ கைஸ்? பார்த்துங்க, நம்மளை வம்பிழுத்துக்கிட்டே இருக்கான். இருங்கண்ணா, ஐயோ இந்த ஒக்கோ யாரா நீ? ஒக்கோ இதை பாருங்க, பாட்ஸ் 2 சண்டை போட்டுங்க பாருங்கள். பார்த்தீங்கன்னாலும் தெரியும் பாட்ஸ். இவங்களாம் கேம் இன்ட்ரெஸ்டிங். இவனுக்கு வந்தால் விட்டுலாம் போகாதீங்க. நூபு இவங்களாம் அடிச்சா நூபுன்னு அடித்து பாயிண்ட் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். நீங்கள் வந்து நார்மல் பிளேயர்ஸை போய் தேடிலாம் அட்டாக் பண்ணுங்க. குறுக்கில் வந்தால் அடிச்சுடுங்க. நான் சும்மா ரிவெஞ்ச் எடுக்கணும்னு போகிறேன். நீங்கள் சும்மா ஓடிட்டே இருக்காதீங்க. பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பை போட்டு அடிங்க. சொல்லப்போனால் இந்த கேம் கம்ப்யூட்டரில் கொஞ்சம் ஈஸி, நான் பார்த்த வரைக்கும். உங்களுக்கு எப்படின்னு தெரில கைஸ். இந்த கேமை நீங்கள் விளையாடிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வேணால் சேர்ந்து இந்த கேம் விளையாடலாம். நீங்கள் என்ன சாய்ஸ் கொடுங்க, அப்போ தாங்க கமெண்ட்டில் போடுங்க என்ன கேமில் விளையாடலாம். அதெல்லாம் சொன்னால் தானேங்க நம்ம எல்லோரும் உங்களுக்கு பிடிச்ச கேம் போட முடியும். நான் ஏதோ சும்மா போட்டுருந்தா நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள் பத்திரமா. நான் எந்த கேம் சொன்னாலும் நான் ட்ரை பண்ணுறேன். ஃப்ரீ ஃபயர் கேட்பீங்க. ஃப்ரீ ஃபயர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் உங்களுக்காக நான் போடுறேன். ஃப்ரீ ஃபயர் டெலிட் பண்ணிட்டேங்க, அதுதான் பிரச்சனை. நல்ல வேலை நான் வந்து லாகின் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. எங்களை ஜஸ்ட்டு இப்படி அடிச்சுட்டு இருந்தாலே போதும். வாடா எங்கடா இருக்கிறீங்க? ஐயோ, இவனை நாங்கள் டார்கெட் அடிச்சாச்சுங்க. ஹெட் ஷாட், குயிக் ஷாட்டுன்னு ஒன்று இருக்குது. அதை வந்து பார்த்தோன்னே ரியாக்ஷன் டைம் அப்படி இருக்கணும், அதை இருந்தால் தான் அடிக்க முடியும். இந்த கிட்டு கடைசி நேரத்தில் ரொம்ப என்னை பண்ணி விட்டான். அதெல்லாம் நீங்களே பாருங்கள். இதோ பாருங்கள், இவன் டிஜிஎக்ஸ் பாண்டாவா அவன் பேர்? அவன் தான் ஸ்ரேயஸ் ஐயரா டேய்.
கைஸ் நான் இப்போ பிபிகேஎஸ் வெர்சஸ் எம்ஐ மேட்ச் யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லுங்கள். சிஎஸ்கேக்கு அட்வான்டேஜ் வேணும்னா மும்பை தான் ஜெயிக்கணும். பாருங்கள் கைஸ், பாட்டு கொண்டுச்சுங்க. நான் அப்படியே விட்டேன், அப்படியே நின்ட்டாங்க இந்த டைமில். அதனால் பாட்டு என்னையே கொண்டுச்சு. ஓகே, நம்ம தான் இன்னும் 37 கில்ஸோட லீடில் இருக்கோம். ஆனால் அந்த செகண்ட் ப்ளேஸில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப போராடுறான். ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயர் போட்டாங்க. ஸோ அந்த இது மேலே வந்து தப்பிச்சிட்டான். நான் அதனால் இவனை போட்டேன். விடலான்னு பார்த்தா நீ யாரா பின்னாடி வந்து அடிக்கிற? டேய், யாருன்னே தெரில. இங்கே சவுண்ட் கேட்குது. ஒன்று அடிச்சு நம்ம தான் இப்போ பாயிண்ட்ஸில் லீடு வச்சுட்டு இருக்கோம். பிரச்சனையே இல்லை. இங்கே மேலே இருக்கணும் அடிக்கலாம். ஐயோ கைஸ், அவனை மட்டும் நம்ம எப்படின்னா மேலே ஏற விட்டுறக்கூடாது. அதனால் நம்ம டாப் 1 ஸ்லாட் போயிடும். இந்த குயிக் பூம்ஸ்னு எது இருக்குது, அது வந்து பாட் தான். அதெல்லாம் ஆச்சு. நம்ம இதுக்கு நம்ம பிளேயர்ஸ் தேடிப்போம். அவனுக்கு குறுக்கில் வந்தால் தான் அவன் அடினான். அவன் தான் நம்மளையும் போட்டிருக்கான், அவன் நம்ம தான் போட்டிருக்கோம். ஓகே ரெடி. உன்னை தான்டா நான் தேடிருக்கேன் தம்பி. என்ன கைஸ், என் ரொம்ப வம்பிழுத்துட்டான். நீ எங்கேருந்துடா குறுக்கில் வர? டேய், உன்னை தான் முடிச்சு விட்றேன் இருண்ணா. கைஸ், எப்படி தான் தப்பிக்கிறானுன்னே தெரில. ஓகே, என்ன இதுதான் இதோ கைஸ் பார்த்தோம்னா அவன் நம்மளை அடித்து லீடே வந்துட்டு இருப்பான். பிரச்சனை இல்லை. மொமெண்டம் கொடுக்கக்கூடாது ஒரு கில்லு. அவனுங்களும் நம்மளுக்கு சைடில் இருக்கிறவங்களுக்கு குத்துட்டா நம்மளே பீட் பண்ணிட்டு போயிடுவானுங்க. ஐயோ இதனால கைஸ், இந்த கன்று மற்ற கன்னோட ரொம்ப லீடோட டைம் எடுக்குது. அவன் ரிவெஞ்ச் எடுத்துட்டான். ஓகே, ஆனால் நம்ம அவனை விடுவோமா? நம்ம அவனை ரிவெஞ்ச் எடுத்துட்டோம். ஓகே, வாடா கைஸ், இன்னும் 40 மினிட்ஸில் கேம் முடியுது. ஓகே, அதுக்குள்ளே நம்ம எப்படின்னா 50 போட்டாச்சு. பிரச்சனையே இல்லை. நீ யாரா தப்பிச்சிட்டு இருக்க? கைஸ் கொஞ்ச நேரம் தான்டா இருக்குது. கோஆப்ரேட் பண்ணுறான் கைஸ். இவனும் கத்தி எடுத்து வந்து போட வரான் கைஸ். அவன் பாருங்க, அவனும் மீலே தான் எடுத்துட்டு வரான். ஓகே கைஸ். ஐயோ கைஸ், அவன் கிட்ட வந்துட்டான். விட்டுறக்கூடாதுங்க. ஐயோ 10 நிமிஷம். அவன் நம்மளுக்கு லீடு எடுத்துருவான். இந்த கீழே நம்ம விட்டாமல் எடுத்துடலாம். கைஸ், அவன் லீடு வரான். பார்த்து தான் இருக்கணும். டைம் முடிஞ்சிரு. கைஸ், கில் எடுத்துட்டான். பார்த்தீங்களா? கிட்ட வந்து தான் முடிச்சிருக்கான். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். வீடியோ பார்த்தோம்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் அடித்து ஆள் வச்சுக்கோங்க. பாய் கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.